பொண்ணு அனுப்பணும்னு அனுப்பியிருக்கலாமே. எதுக்குடா அவங்க 2 பேரும் இவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க? இதுல கமருதீன் ஒழுங்குன்னு நான் சொல்ல வரல. அவனை தூக்கிட்டாலே அந்த ஷோ வந்து அவளுக்கான விஷயத்துக்காக ஃபோக்கஸ் பண்ணும். அவங்க 2 பேருக்குள்ள ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அது ஓகே, அது அவங்களுக்கான பர்சனல்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அது ஷோல வச்சு பார்த்துக்க முடியலன்னு அனுப்பிச்சிடலாம். இல்ல அது அவங்களுக்கு அது டிஆர்பிக்காக அவங்க உள்ள வேணும்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து எவ்வளோ டீசெண்டா அட்ரஸ் பண்ணியிருக்க முடியுமோ அவ்வளோ டீசெண்டா அட்ரஸ் பண்ணி அது எடிட்ல கட் பண்ணியிருக்கலாம். அது அப்படியே ஒன்னார்ல காட்டணும்னு அவசியம் இல்லை. அந்த மைக்கு கழட்டி வைக்க சொன்னதுல இருந்து, பிரைவசின்னு சொன்னதுல இருந்து, பிரைவசி நான் கொடுக்குறேன்னு சொன்ன வரைக்கும் சொன்னதுல இருந்து, அந்த பொண்ணு பேச பேச உங்களுக்கு கேக்குதான்னு ஆடியன்ஸ் எல்லாம் நீங்க வந்து காசு கொடுத்து இந்த வாரம் செட் பண்ண ஆடியன்ஸ்ரா. எவ்வளவு நாளைக்கு முட்டா மக்களை ஏமாத்துவீங்க? எவ்வளவு நாளைக்கு ஏமாத்துவீங்க? அது இல்லை நீங்க செட் பண்ண ஆடியன்ஸ் ஓன்னு கத்துறது. அப்போ அந்த ஆடியன்ஸ்ல ஒரு 10 பேர் கூட பாரு ஃபேனா இருக்க மாட்டாங்களா? அவளுக்காக ஃபீல் பண்ண மாட்டாங்களா? கமருதீன் ஃபேனா இருக்க மாட்டாங்களா? அரோராக்கான ஹேட்டர்ஸா இருக்க மாட்டாங்களா? இல்ல விக்ரம்கான ஹேட்டர்ஸா இருக்க மாட்டாங்களா? அது என்ன ஹோஸ்ட் சொல்றதுக்கே கைத்தட்டுற ஆடியன்ஸை வச்சிருக்கிறத நீங்க வச்சிருக்கீங்க. அப்போ வெளியில வந்து பாருங்க, ஹோஸ்ட் இதே சோஷியல் மீடியால வெளியில வந்து பாருங்க, ஹோஸ்டுக்கு எவ்வளவு வந்துட்டு திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அமித் என்ன சொல்றீங்க நீங்க? கேப்டன்சி உங்களுக்கு வந்து அமித் இந்த வாரம் ஃபுல்லா எந்த பிரச்சனைக்குமே பெருசா வந்து தலையிடல, கேள்வி கேட்கலன்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா வேலை செய்ய சொன்னா மட்டும் செய்ய மாட்டேன்னு சொன்னா நீங்க கேட்க கூடாதுன்னு சொன்னா அந்த விக்ரம் அப்படியே பேசுறான். அந்த விக்ரம் வந்துட்டு பாரு பக்கம் பேசுறேன், உன் பேச்ச கேட்டுதான்டா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ அப்போ இதுக்கு அவங்க வந்து எதுவுமே பண்ணாமே இருந்திருப்பாங்களேடா. பிக் பாஸ் வந்து முட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டாரு, நாங்க கேட்டோம் சாரி, அவர் கொடுக்கல, அவர் கொடுக்கும்போது கொடுக்கட்டுன்னு அவங்க சட்டம் அப்போ அவங்க செஞ்சாலும் நீங்க திட்டதான் போறீங்க, செய்யலனாலும் நீங்க திட்டதான் போறீங்கன்னா அது செய்யாம திட்டு வாங்கிருப்பாங்களே. அவங்க பாட்டுக்கு சட்டே பண்ணாம ஒரு வாரம் இருந்தா எப்படியே ஓஸ்ட் திட்டு வாங்க போறாரு வாரத்துல, அப்ப நாங்க அதை திட்டு வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்கலாம். வேலையும் செஞ்சிருக்க வேணா, வேலை செஞ்சாலும் நீங்க வந்து கார்னர் பண்ண போறீங்க. அப்புறம் எங்களுக்கு பெஸ்ட்டும் நீங்க கொடுக்க போறல, வேலை செய்யல அப்படின்ற செய்யறோன்ற பட்சத்துல அப்புறம் எப்படி இருந்தாலும் ஒஸ்ட் கொடுக்க போறீங்க, இல்ல வீக்கெண்ட்ல திட்ட போறீங்க, நாமினேஷன்ல அடுத்த வாரம் இதை வச்சுதான் குத்த போறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அது எதுக்கு நாங்க செஞ்சுட்டு இவ்வளோத்தையும் வாங்கிக்கணும்? அதுக்கு நாங்க செய்யாம நாங்க எப்பயும் போலுமே இருந்துக்கலாம், பாரு சொன்னாலும் அதே மாதிரி இருந்திருக்கலாமே. அப்போ உங்களுக்கு செஞ்சு உங்களுக்கு இவ்வளோத்தையும் அவங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இன்னமும் பத்தலான்னு அவளை அடின்னு அடிச்சு இப்ப என்ன அந்த ஷோல அழணும். அவ அரோரா அழுதா மாதிரி இவ பிரேக் அவுட் ஆகி அழணும். அவ பேசிக்கிட்டே இருக்கான்னு சொன்னாலே அரோரா அப்படி மண்டை காயுதுன்னு. இந்த ஹோஸ்ட் இன்னைக்கு பேசுறது எங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு, பார்க்க முடியல, ஷோவை பார்க்க முடியல. அப்படி இருந்தது. அந்த மனுஷன் பேசினார் அந்த ஆளு. கேட்குறேன் நான், உங்களுக்கு எடிட்ல எவ்வளோ கட் பண்ணணும்னா கட் பண்ணியிருக்கலாம்ல. அப்போ நீங்கள் டிஆர்பிக்காக தானே பண்ணுறீங்க. இப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணு ஃபேஸ் அப்படி இருக்கு, அந்த வீட்டாளுங்க பார்ப்பாங்களே. விக்ரம் பொண்ணு சொன்னால் உங்களுக்கு வலிச்சிருது, விக்ரம் கண்ணில் தண்ணி வந்து உங்கள் கண்ணில் ரத்தம் வந்துடுது, விக்ரம் ஏதோ புலம்புனா உங்கள் காதில் ரத்தம் வந்துடுது. அவனை எலெக்ட் ப்ராப்பர்ட்டியாக அவனை இந்த வாரம் உங்களுக்கு கொண்டு போகணும், அவனை வந்து டைட்டில் வின்னர் ஆக்கணும். அதுவும் குரூப்பிசம்ஸ் யூஸ் பண்ண ஏன்பா 10 பேர் சேர்ந்து 10 வாரமா ஒரு பொண்ணை அடிக்கிறதுக்கும் ஒரு சில விஷயங்கள்ல எங்களுக்கான மாரல் சப்போர்ட் வேணும், எத்திக்ஸ் சப்போர்ட் வேணும்னு உட்காந்து வினோத் வந்து அவரு இவர் யாரும் கேட்கல, கமர் கிட்ட சொல்லிட்டே தான் இருக்காரு. அவரோட எப்பயுமே அவர் எந்த விஷயத்தையுமே ஸ்ட்ராங்கா அட்ரஸ் பண்ண மாட்டார். கமருதீன் விஷயம் மட்டும் இல்லை, ஏன் விக்ரம் விஷயத்துல மட்டும் அவர் ஸ்ட்ராங்கா அட்ரஸ் பண்ணி